अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुह। नहमदुहु व नसल्ली अला रसूलिल करीम, अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़िल क़ुरानिल मजीद वल फ़ुरक़ानिल हमीद। फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। क़ुल इन्न सलाती व नुसुकी व महयाय व ममाती लिल्लाहि रब्बिल आलमीन ला शरीक लहु व बिज़ालिका उमिरतु व अना अव्वलुल मुस्लिमीन। सदक़ल्लाहुल अज़ीम। क़ाल रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम तलबुल इल्मि फरीदतुन अला कुल्लि मुस्लिम औ कमा क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम। அளவற்ற அருளானும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு மிக அழகான ஒரு அறிவுரையை தருகிறார். ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும், ஒரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும், ஒரு முஸ்லிமுடைய பண்புகள் எப்படி அமைய வேண்டும் என்ற பல விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சூரா அன்ஆம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 163 வசனத்திலே கூறுகிறான், குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நிச்சயமாக என்னுடைய தொழுகை, என்னுடைய இபாதத், என்னுடைய வணக்கம், எனது ஜீவியம், எனது மரணம், வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு, லா ஷரீக லஹ், அவனுக்கு இணை துணை எதுவும் கிடையாது, வ பிஸாலிக உமிர்து, நான் அப்படித்தான் கட்டளையிடப்பட்டுள்ளேன், வ அனா அவ்வலுல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களின் முதலாவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே அழகாக தெளிவாக எடுத்து காட்டுகிறான். இதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்லி காட்டுறாங்க. மேலும் பாருங்க அன்பானவர்களே, வவஸா பிஹா இப்ராஹீம் பனீஹி வ யாக்கூப் யா பனிய இன்னல்லாஹ் அஸ்தஃபா லகுமுத்தீன ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பக்ரான் சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே 132 வசனத்திலே கூறுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தன்னுடைய மகனாருக்கு வசியத் செய்கிற அறிவுரை கூறுகிறார்கள். யா புனைய, அருமை மகனே, இன்னல்லாஹ் அஸ்தஃபா லகுமுத்தீன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்காக தீனுல் இஸ்லாத்தை தேர்வு செய்துள்ளான். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிமாக இருக்க வேண்டும், முஸ்லிமாகத்தான் வாழ வேண்டும், முஸ்லிமாகத்தான் மரணிக்க வேண்டும் என்று நபிமார்கள் தன்னுடைய மகனார்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால், நாம் முஸ்லிம்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்றொரு வசனத்திலே கூறுகிறான், ஆல இம்ரான் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம் 139 வசனம்,
ولا تهنوا ولا تحزنوا وأنتم الأعلون إن كنتم مؤمنين. நீங்கள் தளர்ந்து போவாதீர்கள், கவலைப்படாதீர்கள். நீங்கள் உண்மையான விசுவாசியாக இருந்தால், நீங்கள் உண்மையான முஸ்லிமாக இருந்தால் நீங்கள் தான் உச்சத்தில் இருப்பீர்கள். நீங்கள் தான் உயர்வில் இருப்பீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகாக எடுத்து காட்டுகிறார். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, மேலும் ஒரு வசனத்திலே கூறுகிறான். ஹல் இத்ரி என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் 2வது வசனம், ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன். தாங்களும் முஸ்லிமாக இருக்கலாமே என்று காஃபிர்கள் கூட ஆசைப்படுவார்கள், காஃபிர்கள் கூட ஆதங்கப்படுவார்கள். நாம் முஸ்லிமாக வாழ்ந்திருந்தால், நாம் முஸ்லிம்கள் இருந்தால் எவ்வளவு பெரிய ஒரு பெனிஃபிட் கிடைத்திருக்கும் என்று காஃபிர்கள் கூட விரும்புகிறார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் எடுத்து காட்டுகிறார். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், இது போன்ற குர்ஆனிலே பல வசனங்கள் முஸ்லிம்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ்க்க வேண்டும், அவருடைய நற்பண்புகள் என்ன, அவருடைய சிந்தனைகள் என்பதை பற்றி அழகாக திருமறை குர்ஆனிலே ஹதீஸ்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எடுத்து காட்டுகிறார். அன்பானவர்களே பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, இன்று நமது நிலைமை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், நாம் கே முசல்மானா இல்லை பக்கா முசல்மானா என்று பல பேர் தெரியாமல் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், நாம் கே முசல்மான் என்று சொன்னால் நம்மிடத்திலே இஸ்லாமிய சில அடையாளங்கள் மட்டும் வைத்திருப்பார்கள், இஸ்லாமிய பிரதான ஒரு சில அடையாளங்களும் வைத்திருப்பார்கள். அது எதுவென்றால், அவர்களிடத்தில் கேட்டால் அவர்கள் சொல்லுவாங்க, இந்த முஸ்லிம்கள் என்ற அடிப்படையிலே உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அடையாளங்கள் என்ன என்று கேட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய அடையாளங்கள் இதுவாக இருக்கும். நாங்கள் முஸ்லிமான பெற்றோருக்கு பிறந்தோம். இரண்டாவது, நாங்கள் என்னுடைய பெயரை அப்துல்லா அப்துல் ரஹ்மான் என்று முஸ்லிம் பெயராக வைத்திருக்கிறோம். மூன்றாவதாக, நாங்கள் நிக்காஹ் திருமணம் செய்யும் போது முஸ்லிம் பெண்ணை திருமணம் செய்தோம். நான்காவதாக சொல்லுவார்கள், நாங்கள் முஸ்லிம் மஹல்லாக்களை வசிக்கிறோம். ஐந்தாவதாக கூறுவார்கள், நாங்கள் இறந்து விட்டால் முஸ்லிம் கபரஸ்தானில் அடக்கம் செய்யப்படுகிறோம். அன்பானவர்களே, இதுதான் முஸ்லிமுடைய அடையாளமா? இதுதான் முஸ்லிமுடைய அடையாள சின்னமா? அன்பானவரை சிந்தித்து பாருங்க. உண்மையாக முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள், நாம் கே முசல்மான் உண்மையாக முஸ்லிமாக இருக்கக்கூடிய விஷயத்திலே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அன்பானவர்களே, ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவர் ஒது செய்கிறார். அந்த ஒது எப்படி செய்ய வேண்டும், அந்த ஒதுவிலே எந்த பரல்கள் இருக்கிறது, அந்த ஒதுவை எப்படி முறையாக செய்தால் அது அங்கீகரிக்கப்படும் என்ற ஒரு விஷயத்தை உண்மையான முஸ்லிமாக இருந்தால் அன்பானவர்களே மிகவும் ஃபீல் பண்ணுவார். இந்த காரியங்கள் எனக்கு தெரியாமல் போய்விட்டது, நாம் ஒது செய்கிறோம், அதிலே ஃபர்லான விஷயங்கள் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபவசிலு உஜூஹக்கும், உங்களுடைய முகத்தை கழுவிக் கொள்ளுங்கள். முகத்தை என்றால் நெற்றியிலிருந்து தாடை வரை, இந்த காதிலிருந்து இந்த காது வரை. ஃபவசிலு உஜூஹக்கும், இது நாம் ஒழுவிலே செய்வது கட்டாயம் ஃபர்லாக இருக்கிறது. வ ஐதியக்கும், உங்களுடைய கைகளை முழங்கை வரை கழுவிக் கொள்ளுங்கள்.
வம்சவு பிரூசிக்கும், உங்களுடைய தலைக்கு மசஹ் செய்யுங்கள், உங்களுடைய தலைக்கு மசஹ் செய்யுங்கள். நான்காவதாக வாருஜுலக்கும் இலல் காபைன், உங்களுடைய 2 கால்களை கணுக்கால் வரை கழுவிக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, ஒழு செய்யக்கூடிய விஷயத்திலே இது ஃபர்லாக இருக்கிறது, கட்டாயமாக இருக்கிறது. ஆனால் மக்களை சிந்தித்து பாருங்க, நாம் இந்த உறுப்புகள் கழுவும் போது ஏதாவது ஒரு முடிய அளவு என்று சொன்னால் அதை நாம் சிந்தித்து பார்க்க முடியாது. முடியுடைய நீளம் என்று சொன்னால் சொல்லிவிடலாம், முடியுடைய அகலத்தை பார்க்க முடியுமா? அது சொன்னாலும் கூட புரியாது. அந்த அளவுக்கு அன்பானவர்களே, அந்த அளவுக்கு யாராவது ஒழு செய்யும் போது அந்த இடத்தில் நீர் படாவிட்டால் அவருடைய ஒழு ஏற்றுக்கொள்ளப்படாது. அவருடைய ஒழு ஏற்கப்படவில்லை என்று சொன்னால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அவரிடத்திலே இபாதத் அங்கீகரிக்கப்படாது. எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. இன்று இருக்கக்கூடிய முஸ்லிம்களிலே எத்தனை பேருக்கு ஒழு சரியாக செய்ய தெரியும்? அதே போன்று பாருங்க அன்பானவர், எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்பானவர்களே, பல முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். அவர் இடத்திலே கேட்டு பாருங்க, குளிப்பின் கடமை, நாம் குளிக்கிறோம், ஃபர்லான குளிப்புகள் ஏற்பட்டால் அதை நாம் எப்படி குளிப்பது, அந்த குளிப்பை எப்படி நாம் சரி செய்வது என்று எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் சகோதரர்களே. அந்த ஃபர்லான குளிப்பை பற்றி தெரியாமல் இருக்கிறார்கள். சிந்திச்சு பாருங்க, நாம் முசல்மான் இருந்தால் அவன் ஃபீல் பண்ண மாட்டான். உண்மையான முஸ்லிமாக இருந்தால் கண்டிப்பாக சகோதரர்களே அவர் சிந்திப்பார், யோசிப்பார், நான் முஸ்லிமாக இருந்து இது கூட எனக்கு தெரியவில்லையா? அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு என்று சொன்னால், நமது தொழுகையிலே நாம் தொழக்கூடிய தொழுகை இருக்கிறது, ஸுஹருடைய தொழுகை இருக்கிறது, அஸருடைய தொழுகை இருக்கிறது, மக்ரிபுடைய தொழுகை இருக்கிறது, இஷாவுடைய தொழுகை இருக்கிறது, சுபுடைய தொழுகை இருக்கிறது. சகோதரர்களே, நாம் இந்த அன்றாட 5 வேளை தொழுகையை நாம் சரியாக முறையாக அதாவது தொழுகிறோம் இல்லையா? இந்த தொழுகையிலே நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன? இந்த தொழுகையில எவ்வளவு ஃபர்ல் இருக்கின்றது? நாம் தொழக்கூடிய தொழுகையில் எவ்வளவு வாஜிபாத்துகள் இருக்கிறது? நாம் தொழக்கூடிய தொழுகையில் எவ்வளவு சுன்னத்துகள் இருக்கிறது? நாம் தொழக்கூடிய தொழுகையில் எவ்வளவு முஸ்தஹபாத்துகள் இருக்கிறது? நாம் தொழக்கூடிய தொழுகையிலே எவ்வளவு ஹலால் இருக்கிறது? நாம் தொழக்கூடிய தொழுகையில் எவ்வளவு மக்ரூஹாத்துகள் இருக்கிறது? அல்லாஹ் எதை அனுமதித்திருக்கிறான், எதை தடை செய்திருக்கிறான் என்று எத்தனை முஸ்லிம்களுக்கு தெரியும்? சகோதரர்களே, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அடிப்படை கடமை. தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். யாராவது தொழுகிறார்களோ, ஒரு முஸ்லிமாக இருந்தால் அவருக்கு தெரிய வேண்டும், இந்த கியாம், இந்த ருக்கு, இந்த சுஜூத், நாம் எதையெல்லாம் அத்தியாத்த தஷஹுத் ஓதுகிறோமோ இதோடைய பேர் என்ன? இந்த கல்வியை கற்பது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீது கட்டாய கடமை. ஆனால் சிந்திக்கிறோமா? அதை யோசிக்கிறோமா? அன்பானவர்களே, நாம் முசல்மானாக இருந்தால் அதை பற்றி சிந்திக்க மாட்டான். உண்மையான முஸ்லிமாக இருந்தால் ஃபீல் பண்ணுவான், நான் 5 வேளை தொழுகிறேன், அந்த தொழுகையிலே ஃபர்லை சரியாக நிறைவேற்றுகிறேனா, அதிலே சுன்னத்தை சரியாக நிறைவேற்றுகிறேனா, என்னுடைய தொழுகை அல்லாஹ் அங்கீகரிப்பேனா என்பது உண்மையான முஸ்லிமாக இருந்தால் கண்டிப்பாக சிந்திப்பான் சகோதரர்களே. அது மட்டுமல்ல அன்பானவர்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால், உண்மையான முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக குர்ஆனை ஓத தெரிந்திருக்க வேண்டும். முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக குர்ஆனை ஓத தெரிந்திருக்க வேண்டும். குர்ஆன் எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா? நாம் அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனை திலாவத் செய்யுங்கள். இந்த குர்ஆன் மிகப்பெரிய ஒரு அற்புதம், மிகப்பெரிய ஒரு முஅஜிஸாத், இந்த உம்மத்துக்கு தரப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த குர்ஆன், இந்த திருமறை குர்ஆன். இந்த குர்ஆன் இருக்கின்றதே, மறுமை நாளில் நமக்கு பரிந்துரை செய்யும், நமக்கு சிபாரிஷ் செய்யும், இறைவா இவர் என்னை திலாவத் செய்தார், இவரை சொர்க்கத்துக்கு அனுப்பு என்று. அது மட்டுமல்ல அன்பானவர்களே, இந்த குர்ஆன் இருக்கின்றதே, நம்முடைய இருதயங்கள் துருப்பிடித்து விட்டால்,
எவ்வளவு தவறுகள், பாவங்கள், குற்றங்கள் செய்கிறார்களோ, அவர்கள் தௌபா செய்யாவிட்டால் அவனுடைய இருதயங்கள் துருப்பிடித்து விடும். அந்த துருவை நீங்கள் நீக்க வேண்டும் என்று சொன்னால் திருமறை குர்ஆனை திலாவத் செய்யுங்கள். அந்த துரு அழிக்கப்படும். சகோதரர்களே, உன்னுடைய இதயம் பரிசுத்தப்படுத்தப்படும். எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறார் சகோதரர்களே, குர்ஆனை ஓத தெரியுதா? குர்ஆனை வாசிக்க தெரியுதா? அல்லாஹ் நாளைக்கு என்ன முகத்தை காட்டுவோம்? நாம் முசல்மானா இருந்தா உனக்கு எந்த ஒரு ஃபீலிங் இருக்காது. உண்மையான முஸ்லிமாக இருந்தால் கை சேதப்படுவாய். நைட்ல இரவுல தூக்கம் வராது. இன்னும் ஒரு முஸ்லிமாக இருந்து எனக்கு குர்ஆன் ஓத தெரியலையா? இதை விட இன்னும் உலகத்துல வேலை இருக்கு உனக்கு. எனவே அன்பானவர்களை சிந்தித்து பாருங்கள், மிகப்பெரிய ஒரு விஷயம். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா வபில் வாலிதைனி இஹ்சானா. முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் அறிவுரை சொல்றான். வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, என்னை தவிர வேறு எவரையும் வணங்காதீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல ஜட்ஜ்மென்ட் தீர்ப்பு வழங்குறான். என்னை தவிர உலகத்தில் வேறு எதையும் வணங்காதீர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, அதற்கு பிறகு சொல்கிறான், உன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், உன்னுடைய பெற்றோர்களுக்கு இஹ்சான் செய்யுங்கள். ஒரு முஸ்லிமாக இருந்து அவன் பெற்றோரை பார்க்கவில்லை என்று சொன்னால் அவன் உண்மையான முஸ்லிம் கிடையாது. பெற்றோர்களை நோவினை செய்தால் உண்மையான முஸ்லிம் கிடையாது. பெற்றோர்களுக்கு நோய்வாய்ப்பட்டு அவர்களுக்கு மருத்துவம் செய்யவில்லை என்றால் அவர் உண்மையான முஸ்லிம் கிடையாது. அன்பானவர்களே, பெற்றோருடைய பொருத்தத்தில் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. அவருடைய கோபத்தில் தான் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, நாம் முஸ்லிமான் இருந்தால் இதை பற்றி சிந்திக்க மாட்டோம். உண்மையான முஸ்லிமாக இருந்தால் இரவுல தூக்கம் இல்லாமல் விழித்துக் கொண்டிருப்போம். ஆஹா, இப்படிப்பட்ட தவறு என் இடத்தில் நடந்து விட்டது, இதற்கு பிறகு நடக்காமல் பார்த்துக் கொள்வான். அவர் தான் உண்மையான முஸ்லிம். முஸ்லிமான் எப்படியோ வாழ்ந்துட்டு போலாம், எதை பத்தியும் கவலை தேவையில்லை. பாவத்தில், தவறில், குற்றங்களில் ஈடுபடலாம், எந்த ஃபீலிங் அவனுக்கு இருக்காது. உண்மையான முஸ்லிமாக இருந்தால் இறையச்சம் உள்ளத்திலே அவனை உறுத்தும். இப்படி செய்து விட்டேன், இப்படி ஆகிவிட்டது என்று அல்லாஹ்விடத்தில் கரத்தை உயர்த்துவான். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பான். பாவ மன்னிப்பு கேட்ட பிறகுதான் அவனுக்கு தூக்கம் வரும். அவன் தான் உண்மையான முஸ்லிம். சகோதரர்களே, நாம் சிந்தித்து பாருங்க, நம்முடைய நிலைமைகள் இப்படி இருக்கிறதா? நாம் எந்த கேட்டகரியில் இருக்கோம் அதை சிந்திச்சு பாருங்க. அன்பானவர்களே, நாம் முஸ்லிமாக இருந்து நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யறதில்லை, எதை செய்யக்கூடாது அதை விரும்பி செய்யலாம் முசல்மான். உதாரணமாக பாருங்க, ஒரு முஸ்லீம் ஜனாசா தொழுகைக்காக வேண்டி, ஒரு முஸ்லீம் ஜனாசா தொழுகைக்காக வேண்டி அவங்க உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் வந்து அட்டன் பண்ணுறதா இல்லையா? துபாயில் இருந்தாலும் சரி உடனே ஃப்ளைட் பிடிச்சி வந்துடுறாரு. அமெரிக்காவில் இருந்தாலும் சரி உடனே ஃப்ளைட் பிடிச்சி வந்துடுறாரு. கனடாவில் இருந்தாலும் சரி உடனே ஃப்ளைட் பிடிச்சி வந்துடுறாரு. ஆப்பிரிக்காவில் இருந்தாலும் சரி உடனே ஃப்ளைட் பிடிச்சி வந்துடுறாரு. சகோதரர்களே, உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் ஃப்ளைட் பிடிச்சி வந்துடுறாரா இல்லையா? ஜனாதா தொழுவதற்காக, ஜனாதா தொழுகை தொழுவதற்காக. ஆனா ஜனாதா தொழுகை என்ன? ஜனாதா தொழுகை என்ன? ஃபர்லை கிஃபாயா. ஃபர்லை கிஃபாயா தானங்க. ஃபர்லை கிஃபாயா என்ன தெரியுமா? ஒரு ஊர்ல 1000 முஸ்லீம் இருக்காங்க, 20 பேர் தொழுதால் அது நிவர்த்தி ஆயிடும். அல்லாஹ் அவனை கேட்க மாட்டான். மிச்ச முஸ்லீம் இருக்காங்க, அவனை கேட்க மாட்டான். இதுக்கு தான் ஃபர்லை கிஃபாயா என்று சொல்வார்கள். ஆனால் அன்பானவர்களே, இந்த தொழுகைக்காக வேண்டி உலகத்தில் எங்க இருந்தாலும் வந்துடுறாங்களா இல்லையா? ஆனால் அன்பானவர்களை பாருங்க, 5 வேளை ஃபர்லான தொழுகை நிறைவேற்றுவதற்காக 5 வேளை தொழுகை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். அதுவும் நம்ம தான் தொழணும், எங்க இருந்தாலும் தொழணும், நோயாளியா இருந்தாலும் தொழணும், போர்க்களத்தில் இருந்தாலும் தொழணும். எந்த நிலையிலும் அல்லாஹ் தொழுகையை ஃபர்லாக்கி இருக்கிறான். இருக்கானா இல்லையா சகோதரர்களே? உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஜனாதா தொழுகை அட்டன் பண்றான். ஃபர்லான தொழுகை மஹல்லாவில் இருந்தாலும் கூட பள்ளிவாசலுக்கு வர்றதில்லை. ஃபர்லான தொழுகை நிறைவேற்றுவதற்காக மஹல்லாவில் வசிப்பார், மஹல்லாவில் இருப்பார். ஜமா தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வர்றதில்லை. இருக்காங்களா இல்ல சகோதரர்களே? ஆனால்
ஜனாதா தொழுகின்னு வரலன்னு அல்லாஹ் அவனை கேட்க மாட்டான். 10 பேர் தொழுதா முடிஞ்சு போச்சு, ஃபர்லை கிஃபாயா. ஆனால் அன்பானவர்களே, இந்த ஃபர்லான தொழுகையை தொழவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அவனை மண்டையில தட்டுவான். முஸ்லிம்கள் சகோதரர் சிந்தித்து பாருங்க, எதை நாம் கடைபிடிக்க வேண்டும் அது பிடிப்பதில்லை. எதை எதில் சலுகை தரப்பட்டிருக்கின்றதோ அதில் முங்கி கிடக்கிறது. எனவே அன்பானவர்களை சிந்தித்து பாருங்க, உண்மையான முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அங்கீகாரம் பெற்றவர்கள். அது மட்டும் இல்லை அன்பானவர் பாருங்க, ஒரு மனுஷன் தவறு செய்யறான்னு வச்சுக்க, மனுஷனா தவறு செய்வான், ஏன்னா வானவர் அல்ல, மனுஷன் என்று சொன்னால் தவறு செய்யக்கூடியவன் தான். அப்படி தவறுகள் அவனுடைய கண், அதாவது அவனுடைய முன்னால் இருக்கிறது. அதாவது தவறிலிருந்து அவன் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் 3 விஷயத்தை நீ கவனத்தில் வைங்க. பாவத்திலிருந்து தவறிலிருந்து நீ தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் 3 விஷயத்தை நீ கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக தவறு நடக்காது. ஒன்றாவது எதுவென்றால், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், ரப் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். ஒரு தவறை நான் செய்கிறேன் என்று சொன்னால் நேரடியாக அல்லாஹ் என்னை கண்காணிக்கிறான் என்ற எண்ணம் உன்னுடைய உள்ளத்தில் ஆழமாக இருந்தால் நிச்சயமாக தவறு செய்ய மாட்டோம். இரண்டாவது என்ன, வானவர்கள் தோள்பட்டையில் உட்கார்ந்துட்டு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறையும் பாவத்தையும் அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணத்தை உன்னுடைய உள்ளத்திலே உறுதியாக நினைத்தால், நான் பாவம் செய்தா உடனே எழுதப்படுது, நான் தவறு செய்தா உடனே எழுதப்படுது. இந்த எண்ணங்கள் உன்னுடைய உள்ளத்திலே இருந்து விட்டால் நிச்சயமாக நீ தவறு செய்ய மாட்டாய். மூன்றாவது என்ன சகோதரர்களே, மவுத், மரணம் இருக்கிறதே, ஒவ்வொரு மனிதருக்கும் நிச்சயமானது, ஒவ்வொரு உயிரினுக்கும் நிச்சயமானது, சத்தியமானது. நான் மரணித்து விட்டு அல்லாஹ் என்னிடத்தில் கேள்வி கேட்டால் இந்த தவறு ஏன் இப்படி செய்தா என்று என்னால் பதில் சொல்ல முடியுமா? இந்த எண்ணங்கள் உடைய உள்ளத்திலே இருந்து விட்டால் சகோதரர்களே நிச்சயமாக அந்த எந்த தவறு உன்னிடத்தில் நிகழாது. இதை மறந்தால் தான், இதை மறந்து விட்டு தான் சகோதரர்கள் மக்கள் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயத்திலே முஸ்லிம்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். அன்பானவர்களை பாருங்க, மேலும் பாருங்க, ஒரு மனிதன் எவ்வளவுதான் உலகத்தில் ஓடி ஓடி சம்பாதிச்சாலும், கார், பங்களா, தொழில்துறையில் கொடி கட்டி பறந்தாலும் சகோதரர்களே கடைசியில் ரிசல்ட் என்ன? அவனுடைய கல்லறையிலே அவனுடைய தோற்ற முடிவு தான் எழுதப்பட்டிருக்கு. வேற ஏதாவது இருக்குமா? வேற ஏதாவது இருக்க? சகோதரர் சிந்திச்சு பாருங்க, எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் உலகத்தில் இருக்கும் போதும் கூட எந்த காரியங்கள் செய்தாலும் அதிலே ஷரியத்தோடு நாம் செய்தால் நிச்சயமாக அது நன்மை நமக்கு கிடைக்கும். உதாரணமாக பாருங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆப்பிளுடைய நிறுவனர் இருக்கார்ல, ஆப்பிள் கம்பெனியுடைய நிறுவனருங்க, அவர் பேர் என்ன? ஸ்டீவ் ஜாப்ஸ். எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். உலகத்தில் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? கொடி கட்டி வாழ்ந்தார். அவருடைய வியாபாரத்தில், பிசினஸ்ல யாரும் அவரை வின் பண்ண முடியல. அந்த அளவுக்கு சம்பாதித்தார். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அவர் ஊழியராக இருந்தார்கள். இருந்தாங்களா இல்லையா? காசு பணத்தை சம்பாதித்தாரா இல்லையா? 56 வயசுல மவுத். மவுத்துடைய நேரத்தில் அவர் சொல்றாரு, மவுத்துடைய நேரத்தில் அவர் சொல்றாருங்க, இந்த உலகத்தை என்னுடைய விரலில் நான் வைத்திருந்தேன். நான் எப்படி ஆட சொன்னா அப்படி ஆடக்கூடிய நிலைமை இருந்தது. அப்படி இருந்தும் கூட, எல்லா செல்வங்களிடத்தில் இருந்தும் கூட, வியாபாரத்தில் கொடி கட்டி பறந்தும் கூட, லட்சக்கணக்கான ஊழியர்கள் நான் சொன்னால் வேலை செய்வது தயாராக இருந்தும் கூட என்னுடைய நோயையும் என்னுடைய வலியையும் யாரால வாங்க முடியல. அவர் மரணத்தை சொல்லிட்டு போறாரு, என்னுடைய நோயையும் என்னுடைய வலியையும் யாரால வாங்கிக்க முடியல. இருக்கா இல்ல சகோதரர்களே? எவ்வளவு சம்பாதித்துனா பிரயோஜனம்? எவ்வளவு கஷ்டப்பட்டு பிரயோஜனம்? எத்தனை பங்களாவை தின்னா பிரயோஜனம்? எத்தனை தொழில்துறை உச்சக்கட்டத்தில் இருந்தா என்ன பிரயோஜனம்? அவர் கடைசியில் சொல்றாரு, மக்கள்கிட்ட பேசும்போது அன்பா பேசுங்க, அன்பா பழகுங்க. அந்த நேரத்தில் மகிழ்ச்சி கிடைக்குது இல்லையா? அந்த மகிழ்ச்சி தான் உண்மையான மகிழ்ச்சி அவர் சொல்றார். எனவே அன்பானவர்களே,
உலகத்தில் எவ்வளவு தான் ஓடி ஓடி பிறண்டு பறந்து பறந்து சம்பாதித்தாலும் நம் இடத்திலே ஷரியத்தோடு நாம் நம்முடைய பயணம் இருந்தால் நிச்சயமாக அன்பானவர்களே அல்லாஹ் அதில் பரக்கத்து கொடுப்பாங்க. எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, ஹராம்ல சம்பாதிப்பாங்க, ஹராம்ல வியாபாரம் பண்ணுவாங்க, ஹராம்ல எந்த அளவுக்கு பெரிய பெரிய பங்களா கட்டுவாங்க. பங்களா கட்டிட்டு பிறகு அதுல முன்னாடி ஒரு பெரிய பலகை வைப்பாங்க, போர்டு வைக்கிறாங்கல்ல, மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா வைக்கிறாங்களா இல்லையா? இதை பார்த்து ஷைத்தான் சொல்லுவானா, என்னுடைய சிஷ்யர் என்னையும் மிஞ்சிட்டானப்பா, ஹராம்ல சம்பாதிக்கிறான், அல்லாஹ்வுடைய பேரை வைக்கிறான், என்னையும் மிஞ்சிட்டான். எனவே அன்பானவர்களே, இந்த சம்பாத்தியத்தை உலகத்தில் மற்ற எவன் சம்பாதித்தாலும் சரி, ஒரு முஸ்லீமாக இருந்தால் ஷரியத்தின் முறைப்படித்தான் நடக்க வேண்டும். அவன்தான் உண்மையான முஸ்லீம். இல்லை என்றால் நாம் முசல்மான். இருக்கா இல்லையா? இதுதான் அன்பான சகோதரர் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல அன்பானவர்கள், பாருங்க, ஒரு பெரியவர் நாயிட்ட பேசினாராம். நாய் இருக்குல்ல, டாக், அதுல பேசினாராம், ஏம்பா நீ இவ்வளவு நம்பிக்கையான ஆளா இருக்க, இவ்வளவு விசுவாசமா ஒரு விசுவாசியா இருக்க, உன்னை யார் எஜமா, அதான் அவனுடைய எஜமா யார் வளர்க்குறாங்களோ அவன்கிட்ட அவ்வளவு விசுவாசியா இருந்து அவ்வளவு அன்பு காட்டுற, ஆனா உன் இடத்துல 2 தவறு இருக்கிறதுன்னு சொன்னாராம். என்ன தவறு சொல்லுப்பா? என்ன தவறுன்னு சொன்னா, நீ எங்க பார்த்தாலும் சுவத்துல ஒண்ணு கிடைக்கிற, நான் எங்கன்னா ஒண்ணு கீழே போய்தா, எங்கன்னா உயர்வான இடத்துல சுவத்துல தான் செய்யும், ஒண்ணு சிறுநீர் கிடைக்கும். 2வது விஷயம் சொன்னால், பிச்சைக்காரங்க ஃபகீர் பிச்சைக்காரரை பார்த்தா குறைக்கும். நாய் விட அதிகமான வேலை இதை நோட் பண்ணி எண்ணில இருந்து சகோதரர்களே. அப்ப அந்த நாய் பதில் சொல்லிச்சான். நாய் நான் பதில் சொல்லிக்கணும்னு சொன்னா, நான் ஏன் இந்த 2 விஷயம் செய்யறேன் தெரியுமா? நான் தவறுக்காக குற்றத்துக்காக செய்யல. அல்லாஹ்வுடைய அடியார்கள் இந்த பூமியில சுஜூத் செய்கிறார்கள், என்னுடைய சிறுநீர் பூமியில படக்கூடாது என்பதற்காகத்தான் நான் சுவற்று உயரத்தின் மேல் அடிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. 2வது விஷயம் சொல்லுது, ஃபகீர் உலகத்துல பிச்சைக்காரன் இருக்காங்கல்ல, ஃபகீர் ஏழைகள் இருக்காங்க இல்லையா, அட பாவி, நீ ஏதாவது கேட்பதாக இருந்தா அல்லாஹ்விடத்துல கேள். இவன் ஒரு மனுஷன், இவனு அல்லாஹ்விடத்துல ஒரு ஃபகீர், இவன்ட்டு போய் ஏன்டா கேட்கிற என்று நான் எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் இந்த விஷயத்தை அவர் எடுத்து செய்கிறேன் என்று அந்த நாய் சொல்ற. சகோதரர்களே, ஏதாவது இருந்து போட்டும் இதுல படிப்பனை இருக்கிறதா இல்லையா? உண்மையான முஸ்லிமாக இருக்கக்கூடிய சகோதரர்களே, கண்டிப்பாக அனைத்து விஷயத்திலும் படிப்படை பெற வேண்டும். அது மட்டுமல்ல அன்பான, எந்த அளவுக்கு என்று சொன்னால் சகோதரர் சிந்தித்து பாருங்க, நம்முடைய வயசு 50 வயசு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நம்முடைய வயசு, ஒரு மனுஷனோட வயசு 50 வயசு ஆயிடுச்சுன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு தினம் இருக்குல்ல, இன்றைய நாள்னு வச்சுக்கல, இன்றைய நாள் எங்க ஸ்டார்ட் ஆகுது? சுபு தொழுகையில் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? சுபு, அதுக்கு பிறகு நான் இஷ்ராக்கு, அதுக்கு பிறகு துவா, அதுக்கு பிறகு துஹர் தொழுகை, அதுக்கு பிறகு நான் அசர் தொழுகை வந்துருச்சா இல்லையா? சகோதரர்களே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை 50 வயசுக்கு மேல் ஆகிவிட்டால் அவன் தினத்துடைய அசருடைய நேரத்துக்கு வந்து விட்டான். அசருடைய நேரத்துக்கு வந்து விட்டான் என்றால் அசருக்கும் மகரிக்கும் இடைப்பட்ட நேரம் எவ்வளவு இருக்கு? குறைவா தானே இருக்கு. அதனால சகோதரர்கள் சொல்கிறார்கள், இடைப்பட்ட நேரம் தான் உன்னிடத்தில் இருக்கிறது, இடைப்பட்ட வக்து தான் உன்னிடத்தில் இருக்கிறது. அதற்காக உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அமல் செய்து கொள், ஒழுக்கமாக நடந்து கொள், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக முறையாக செய். அதே போல மனிதனுக்கு செய்ய வேண்டிய விஷயத்திலே அதை முறையாக செய்து கொள். அது மட்டுமல்ல, ஆகிரத்து மறுமைக்காக வேண்டி கஜானாவாய் தயாரித்து வைத்துக் கொள். ஏன் என்று சொன்னால், நீ அசருடைய நேரத்துக்கு வந்து விட்டாய். அசருடைய நேரம் என்று சொன்னால் உன்னுடைய கடைசி நேரத்துக்கு நீ வந்து விட்டாய். அசருக்கு மகரிப் மத்தியில் நேரம் இருக்கின்றதே, அது குறைவான நேரங்கள். எனவே அன்பானவர்களே, உண்மையான முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்தில் தவறுகள் இருந்தால் மன்னிப்பு கேளுங்கள். நான்கு முஸ்லிமான இருந்தால் எந்த ஃபீலிங்கும் இருக்காது, எப்படி ஒன்றா வாழலாம், எப்படி ஒன்றா இருக்கலாம், எப்படி ஒன்றா போகலாம். எனவே அன்பானவர்களே, உண்மையான முஸ்லீமாக இருப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். ஏன் என்று சொன்னால், இந்த பிரார்த்தனை நம்ம மட்டும் செய்யல, நபிமார்கள் செய்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், நானும் முஸ்லீமாக வாழ வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் முஸ்லீமாக வாழ வேண்டும், என்னுடைய சந்ததிகள் முஸ்லீமாக வாழ வேண்டும். ஏனென்றால் முஸ்லீமாக வாழ்வது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம்.
எனவே அன்பானவர்களே, உண்மையான முஸ்லீமாக வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தௌஃபீக் தந்தல்வானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் ராசியின் தோது.